மூணே எழுத்திலே ஒரு பெண்ணினுடைய அழகை சொல்கிறார் ஒரு கவிஞன். ஒளியிலே சொல்லுங்க, ஒளியிலே தெரிவது தேவதையா. இந்த பாடல் எழுதிய அந்த மாபெரும் ஞானிதான் இசைஞானி. வணங்கி சொல்கிறேன் அறிஞர்களே, ரசிகர்களே, அந்த ஒரு காட்சியை பாருங்கள். அந்த அம்மையார் அந்த குழந்தையின் கையை, அந்த குழந்தையை பிடித்துக் கொண்டு ஒரு பார்வை பார்ப்பார். அந்த பாத்திரத்தினுடைய கதாபாத்திரம் வளர் பிறைக்குள்ளே ஒரு சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம். ஆகவேதான் பெண் சிவாஜி என்று மறுபடியும் சொல்கிறேன். அவ்வளவு ஒரு சிறப்பான நடிகை. சோலை பூவாக, சொக்கவள்ளி பார்க்குடமாக, அமுத ஊற்றாக, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த நந்திதா தாஸ் தனம் சாலையிலே ரோட்டின் ஓரத்திலே ஓவியமாக கிடக்கின்ற அந்த கொடுமையை இந்த தலைவன் பார்த்து துடிக்கின்ற துடிப்புக்கு ஈடு எது உண்டா என்றால் இல்லை. இந்த பாட்டை ஒரு காதல் காவியமாகவே எல்லாரும் விமர்சித்து எழுதியிருக்கிறார்கள் கட்டுரை. என்னுடைய பார்வை ஒரு முயற்சி செய்கிறது, இது காதல் காவியத்தை தாண்டியது. அந்த பையன் சாப்பாடு பசியிலே கேட்பான், அல்லலுற்று ஆற்றாது அந்த துன்பப்பட்ட அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தை பசியிலே கேட்பான், அம்மா பசிக்கிறதம்மா. அந்த பணக்காரர் வீட்டில் அந்த பிரியாணியை போட்ட நிலையாடு அந்த குழந்தை சாப்பிட துடிப்பான். எட்டியுள்ள நிலவு என்ற சோற்றுக்காக இயங்குகின்ற பிள்ளையர்கள், நீர் குடித்தே எட்டியுள்ள நிலவு என்ற சோற்றுக்காக இயங்குகின்ற பிள்ளையர்கள், நீர் குடித்தே ஒட்டியுள்ள வயிறு நிரப்பும் பாலகர்கள், உதிர்க்கின்ற கண்ணீர்கள் அங்குமிங்கும் கொட்டியுள்ள முத்துகளை போல் கிடக்கும். இந்த வறுமையின் கொடுமையை தான் அழகி படம் பிடிக்கும். தட்டி விட்டு அறிவாள் மூத்த வேலைக்காரி வந்து தட்டி விட்டு, எஜமான் சாப்பிடுறதுக்கு முடி சாப்பிடக்கூடாது என்று பறிக்கின்ற அந்த கொடுமையை, அதை துடித்து அந்த அந்த சண்முகம் அதை பார்த்து விட்டு கண்ணீரிலே தேம்பி நிற்கின்ற அந்த தோற்றம் காட்சி, இதை விட என்ற காட்சி வேண்டும்? இது வர்க்க போராட்டத்தை காட்டுகிற ஒப்பற்ற படைப்பு. பணக்காரி அவள் மேனியை பாடல் பளபளக்கும் தகடு நம் பாட்டாளிகள் சிந்திய ரத்தம் தான் அந்த பாவி மகளின் உதடு என்று ஒரு கவிஞன் எழுதினார். அந்த பணக்கார கூட்டத்திற்கும் ஏழை கூட்டத்திற்கும் போராட்டம். சும்மா வந்து காதல் கொண்டாட்டம் என்றெல்லாம் வேற கதை. ஒரு செய்தி சொல்கிறேன் பத்திரிகை நண்பர்களே, காதல் என்ற வார்த்தையே இந்த படம் முழுவதும் இல்லை. மாபெரும் கவிஞன் பார்த்திபன் அவர்கள் முன்னிலை சொல்கிற ஆய்ந்து பாருங்கள், ஆராய்ச்சியாளர்களே, அறிஞர்களே, கவிஞர்களே, பத்திரிகையாளர்களே, காதல் வந்துச்சா சொல்லு சொல்லு. உலகத்திலே மிகப்பெரிய கவிஞனாக நான் ஒருவரை சொல்ல ஆசைப்படுகிறேன். கம்பராமாயணத்திலே, சிலப்பதிகாரத்திலே, குற்றால குறவஞ்சியிலே, குறுந்தொகையிலே, எந்த இலக்கியத்தில், ஏன் திரைப்பட பாடலாசிரியர் வரலாறுகளை படித்து மூணு பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு நந்தனம் கல்லூரி பேராசிரியராக சொல்கிறேன். மூணே எழுத்திலே ஒரு பெண்ணினுடைய அழகை சொல்கிறார் ஒரு கவிஞன். ஒளியிலே சொல்லுங்க, ஒளியிலே தெரிவது தேவதையா. இந்த பாடல் எழுதிய அந்த மாபெரும் ஞானிதான் இசைஞானி. இதை விட ஒரு கவித்துவம் உண்டா? கோவலன் உள்ளே போகிறான், புகழ்வது மனித இயல்பு. அதை போலியாக புகழ்வது ஒரு நகைச்சுவையாகும் என்று சொன்னேன். கண்ணகியை பார்க்கிறான், மாசரு பொண்ணை முதல் இரவு காட்சியில மாசரு பொண்ணை வலம்புரி முத்தே காசரு விரைய கரும்பே தேனே புகழ்றான். மாசு இல்லாத பொண்ணே, வலம்புரி முத்தே காசரு விரைய கரும்பே தேனே அரும்பரல் பாவாய் ஆறுயிர் மருந்த பெருங்குடி வணிகர் பெருமட மகளே மலையடை பரவா மணிய என்கோ அலையடை பரவா அமிழ்த என்கோடு புகழ்றான். மூணே எழுத்துல இசைஞானி சொல்லிவிட்டு போனார். தனலட்சுமியை இந்த கதாநாயகன் பார்க்கின்ற போது தொடக்க பள்ளியிலே பார்த்துவிட்டு உயர்நிலை பள்ளியிலே இன்னொரு விஷயத்தை பார்க்கின்ற போது இந்த விழிகள் அழு. எந்த கோலத்திலே பார்க்கிறது இந்த விழிகள்? மறுபடியும் பொட்டில்லை, பூ இல்லை, பொலிவும் இல்லை. பொட்டில்லை, பூ இல்லை, பொலிவும் இல்லை. பூத்த இளம் கைம்பொன்னோ பருவம் இல்லை. பொட்டில்லை, முகம் மலர்ந்த ஒரு அழகின் எல்லை. பாவம் கண்மறைக்கும் கெட்டையும் மூடத்தின் கொடுமையாலே அவளை கேட்பவர்கள், பார்ப்பவர்கள், ஆதரிப்பவர்கள் யாரும் இல்லை. சாலை ஓரத்தில் தூக்கி எறியப்பட்டு கிடக்கிறாள். இந்த மனிதன் உயிர் முழுதும் நேசித்த அந்த பெண் ஈவு இரக்கத்தோடு அவரை அழைத்து வர ஆசைப்படுகிறான். பயம், வளர்மதிக்கு பயம்.
இது எல்லா ஆண் மகனும் இருக்கக்கூடிய பயம், பண்பாடு. எதுவும் நினைத்துக் கொள்வார்களோ, நம்மை குற்றவாளியாக நினைத்துக் கொள்வார்களோ. நீரெடுக்க போனாலும், திருமணத்தின் நிகழ்ச்சிக்கு போனாலும், இந்த நாட்டிலே பேர் கொடுக்க போனாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவளை தடுத்து நசுக்கப்பட்டு, பொசுக்கப்பட்டு, புதைக்கப்பட்டு, வதைக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, முடக்கப்பட்டு, அடக்கப்பட்டு, அந்த விதவையை ஒடுக்கப்பட்டு கிடந்தவளை தூக்கி கொண்டு வர துடிக்கிறார் அந்த தலைவன் கதாநாயகன். நேராக ஒரு பணக்கார வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அங்கேதான் தங்கர் பச்சான் அவர்கள் கந்தக தீக்கிடங்கை பற்ற வைக்கிறார். ஏய், உனக்கெல்லாம் புத்தகமாடா, நீ எல்லாம் படிக்கலாமா? படிக்கணுமா? கூலி வேலை பார்க்கின்ற நீ படிக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை அங்கே வைத்து நெருப்பை வைக்கிறார். கந்தக நெருப்பை வைக்கிறார். பாரதியினுடைய கனவு அதுதான். பாரதியிட போய் கேட்டான், உலகத்தில் சிறந்த விஷயம் எதுங்கய்யா? பாரதி சொல்றார், இன்னொருங்கடி சோலைகள் செய்தல் சரி, இனிய நீர்தல் சுனைகள் ஏற்றல் சரி, அன்னசத்திரம் 1000 வைத்தல் சரி, ஆலயம் 10000 நாட்டல் சரி, பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல். உலகத்திலே சிறந்த பண்பு எது தெரியுமா? பாரதி சொல்றார். அதைத்தான் அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களுடைய பொன்னான எழுத்து பூமியிலே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தது. இன்னொருங்கடி சோலைகள் செய்த, இனிய நீர் சுனைகள் ஏற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னையாவின் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற ஏழை ஒருவன் படிக்க வேண்டும் என்று தங்கர் பச்சான் அவர்கள் அங்கே வைக்கிறார் புத்திரையை. ஏய், உனக்கெல்லாம் படிப்பு தேவையாடா, நீ எல்லாம் புத்தகத்தை படிக்கணும். புத்தகத்தை புடுங்குகிறார்கள். இந்த படமே கல்வியின் புரட்சி என்று ஒரு கவிஞன் பார்வையில் சொல்கிறேன். அது தப்பாக கூட இருக்கலாம், எல்லாமே சரியாக இருக்கு என்று சொல்ல முடியாது. ஏன் கல்வியின் புரட்சி, காதலின் புரட்சி என்று நினைத்துக்க கூடாது. அங்கே காதலே கிடையாது, காமமே கிடையாது. அந்த படத்திலே ஒருவரை நேசிக்கிறான், அவள் படிக்க முடியாமல் படிப்பை தொடர முடியாமல் போகிறான். தனலட்சுமி, அங்கேதான் அவள் தூக்கி எறியப்படுகிறாள். அவன் படித்து விடுகிறான், அவன் தூக்கி உயரமாக வைக்கப்படுகிறான். ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்கிறான். அங்கே வரதட்சணையோடு அருமையாக வாழ்கிறான் வாழ்க்கை. சண்முகம் என்பவர் மௌன குரு, அண்ணன் பார்த்திபன் ஒரு மௌன குரு. எதுவும் பேச முடியவில்லை, ஆனாலும் அந்த இதயம் துடிக்கிறது அவளுக்காக. அது காதல் என்றும், அதை நட்பு என்றும், புனிதமான நட்பு என்றும் தான் அதை பார்க்க வேண்டும். ஐயோ, நாம் நேசித்த ஒருத்தி நடுத்தெருவில் நடு ரோட்டில கிடக்கிறாளே, மனைவிடம் சொல்ல முடியவில்லையே, மற்றவரிடம் சொல்ல முடியவில்லையே, கண்ணீரை துடைக்க முடியவில்லையே. ஐயோ, அந்த குழந்தை அப்படியே தடுமாறுகிறானே, அந்த பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி இல்லாமல் நொந்து கண்டு கிடக்கிறானே என்று அந்த மௌன குரு அழுகின்ற அழுகை. பார்த்திபன் அவர்களே, அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களே, பெண் சிவாஜி என்று நான் பாராட்டுகிற சகோதரி தேவயானி அவர்களே, நந்திதாஸ் அவர்களே, சூரியன் இருக்கிற வரையிலே, நிலவு இருக்கிற வரையிலே, சந்திரன் இருக்கிற வரையிலே, சூரியன் இருக்கிற வரையிலே, வானம் இருக்கிற வரையிலே, கடல் இருக்கிற வரையிலே உங்களுடைய புகழ் இந்த படத்தின் மூலம் நிலைத்திருக்கும். ஏன் தோற்க முடியும்? வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த கதையினுடைய போக்கை அவரு பார்த்திபன் அண்ணன் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக கூர்த்த மதியுடையவர். கிறுக்கல் என்று எழுதிய ஒரு காவியம் படைத்த டாக்டர் கலைஞரே வியக்க வைத்த கவிஞன். அவர் சொல்றாரு, பகல் திருக்குறளை ஒரு குறள் உண்டு, பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. எந்த படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த நேரத்தை பார்த்து விடுகிறோமோ அதான் முக்கியம். அவர் சொல்வார், பெண் சிவாஜி சொல்வார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த குழந்தை வச்சு பார்க்க முடியாது, சரியா கொண்டாந்து விடுவார். அண்ணன், அம்மா சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வேலைக்கு வச்சுக்கிட்டா உன்னுடைய பிரச்சனையும் தீரும், அவளுடைய பிரச்சனையும் தீரும். அவன் மனது மகிழ்ச்சியாய் நேரும். சரியான நேரத்திலே பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும். சரியான நேரத்திலே அந்த அம்மையாரிடம் கேட்கிறார், அவரிடம் ஒப்புதல் பெறுகிறார். எவ்வளவு நுட்பமான மனிதன் அண்ணன் பார்த்திபன் அவர்கள். ஒப்புதல் பெற்று அவரை உள்ளே கூட்டி வருகிறார். அங்கே அவள் உள்ளே நுழையும் போதே பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்குமோ என்று சீட்டு நுனியிலே வந்து உட்கார்ந்துருவோம் நாமலாம். அம்மா, தனத்தினுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவர் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக போவார். அந்த படத்தை, ஏன்னா அவர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் வந்து நான் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியல. எது ஆமா, அது புரியல, அது கூட புரியாம ஒரு காலேஜ் வாத்தியாரா இருக்கிறேன். ஏங்க நீங்க வேற பத்திரிகையாளர் ரொம்ப சந்தோஷம். நான் சீக்கிரம் முடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுற பத்திரிகையாளர் தான் எல்லாம் நண்பர்கள்.
நன்றி வணக்கம்னு கை தட்டுவாங்க. அவங்களுடைய நோக்கமே அது. அது கூட தெரியாம இருக்கிறேன். அந்த அம்மா சொல்ல முடிச்சிடறேன் நண்பரே, அரை நிமிஷத்துல முடிச்சிடுறேன். எது நடக்க கூடாதோ அந்த அம்மா சொல்லுவாங்க, எது நடக்க கூடாதோ நினைச்சனோ அம்மா இல்லை, எது சொன்னாலும் அதுதான் முக்கியம். ஏன்னு கேட்டா, ஏன்னா சில பேரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பேச மாட்டான்னு இருப்பாங்க. 99 பேர் சீக்கிரம் எப்போ முடிப்பான்னு தான் இருப்பாங்க. எது நடக்கக்கூடாதோ அதை நான் நினைத்தது நடந்து விட்டது என்று அந்த அம்மா சொல்லுவாங்க. அண்ணன் அடிப்பாரு பாருங்க கோல். மனுஷன் என்னங்க, அண்ணன் தங்கர் பச்சான் அவருடைய திசையை வணங்குறேன். ஏன் தெரியுமா, நன்றியோடு நான் நினைக்கிறேன் இசைஞானிக்கும் தங்கர் பச்சாவுக்கும். நான் இந்த படத்தில் பாடல் எதுவும் நினைக்கவே இல்லை. இசைஞானி விளைச்சி பாட்டில் சொன்னேன், ஒரு சுந்தரி வந்தாலும் ஒரு பாட்டு எழுதுனேன். ஆனால் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் பழனி பாரதி ஈடு இணையற்ற கவிஞன், பீடுமிகு கவிஞன், பெருமிகு அவர் எழுதியிருக்காரு. இசைஞானி அவங்க உன் குத்தமா என் குத்துமா பாட்டு ஐயா எழுதின பாடல். ஒளியிலே தெரிவதேமே இசைஞானி எழுதினாங்க. ஐயாவுடைய பேர் கூட சொல்ல மாட்டோம். மாபெரும் மேதை என்று நான் சொல்லுவதில்லை, உலகமே சொல்கிறது. அவர் தான் எழுத பாட்டு எழுதினார். உண்மையை சொல்லப்போனால் அதான். இசைஞானியுடைய திரைப்பட பாடல்களை 85% பாடல்களை ஐயா தான் எழுதுவார், எனக்கு தெரியும். இது சொல்வதிலே பெருமை தான். ஏனென்றால் நான் வைஷ்ணவா கல்லூரியில் பேராசிரியர் பேர். மாலையிலே வந்து ஒரு 12-13 ஆண்டுகளாக நான் அவருடைய காப்பி ரைட்டர். படி எடுக்கிற வேலை எனக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஒரு கட்சிக்கு கவியரங்கம் பாண்டேன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நீக்கிட்டாங்க. என்ன இவர் இம்மிடியட்லி டெர்மினேட்டர்ட்டாங்க. நன்றி வணக்கம்ட்டு போயிட்டேன். நான் எப்பயுமே எதிர்பார்க்கல மாட்டேன். என்னை கூப்பிட்டா உனக்கு மகிழ்ச்சி, போயிட்டு வேணா பல கோடி சொத்து இருக்கு, நிம்மதியாக இருக்கும், போடான்னு ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் அழைப்பு வந்து கூப்பிட்டு தங்கர் பச்சான் என்று அந்த இரக்கமுள்ள ஈவு இரக்கமுள்ள அந்த மனிதன், தம்பி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, பாட்டு எழுது. அண்ணன் சாம்பசிவன் எனக்கு தெரியும், ஜான்சன் எனக்கு தெரியும், அண்ணன் அவர் தளபதி அண்ணன் அவர்களுக்கு தெரியும். முடிச்சிடுறேம்மா, ஏன்னா என்னால் முடிக்க முடியாது. ஒரு 30 நாள் பேசக்கூடிய விஷயம் வச்சிருக்கேன், பயந்துடாதீங்க, சந்தேகம் இல்லை. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். அருமையாக சொல்கிறார் ஒருத்தர், வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. என்ன நன்றிண்ணே. எனக்கு உங்கள் மீது அந்த அம்மா சொல்லுவாங்க, ஒரு தீர்ப்பு கூறுவாங்க, அம்மா தேவயானி, உங்கள் மீதும் சந்தேகம் இல்லை, தனத்தின் மீதும் சந்தேகம் இல்லை, ஆனால் பயமாக இருக்கிறது. நன்றி வணக்கம்.